நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பம் பத்தனாந்தட்டையில் வாங்கிட்டு வந்தோம். இப்போ 2ஆம் தரம் குற்றாலத்துலேருந்து வருது. இந்த பழத்தில் சாப்பிட்றது ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ரத்த பசித்து நல்லா இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து இப்போ நல்ல வீரம், விளையாட்டு, நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். அதே போல் பெரிய ஆட்களுக்கு இந்த நுரையீரல், இந்த மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்துறது, பெண்களுக்கு கன்சீவ்ஸாக இருக்கிற பெண்களுக்கு இது அவங்க முக்கியமாக சாப்பிடணும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ஒரு வருஷத்தில் 3 மாதம் அல்லது 2.5 மாதம் தான் வரும். நீங்கள் அதனால நீங்கள் நல்ல முறையில் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு கேன்சரே வர்றதுக்கு முன்னால் தடுக்கக்கூடிய ரமுட்டான். இது பேர் வந்து ரமுட்டான். நீங்கள் வந்து சாதாரண பழம்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் விலை கூட இருக்குது, அப்படி இருக்குது, என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள். அதில் எந்த பலன் கிடைக்கும், கேரளாக்காரங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா சிந்திச்சுக்குவாங்க. எந்தெந்த ஊர்ல நீங்கள் இந்த பழத்தை நாங்கள் விற்கிறது இப்போ தருமபுரி, ஒசூர், கிருஷ்ணகிரி, இன்னும் அடுத்து பெங்களூர் ஒரு 4 நாளைக்கு போனாலும் போவோம், சொல்ல முடியாது. நீங்க எந்த ஊருங்க? எந்த ஊர்? எங்களுக்கு திருநெல்வேலியிலேருந்து வரோம் சார். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து இந்த வியாபாரத்தை கொண்டு வரோம். நாங்கள் திருநெல்வேலி, அங்கேருந்து இப்போ அடுத்து நவாப்பழம், இது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் இந்த பழத்தை நாங்கள் விற்போம். ஆனால் இந்த பழம் இப்போ இப்போ நாங்கள் வந்து 1 மாதம் ஆச்சு. இன்னும் ஒரு 20 நாள் 15 நாளைக்கு தான் வரும். உங்களுக்கு பழம் லாஸ்ட்டாக போகுது. வருஷத்தில் எத்தனை நாளைக்கு இங்கே அறுக்குது இந்த பழம்? வருஷத்தில் வந்து குறைஞ்சது ஒரு 60 நாள் வரும். 60 நாள் அல்ல 70 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே வருதுங்க. அது மாதம் இதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னால் என்ன மாதம்? ஜூலை மாதம் ஆரம்பம். ஜூலையில் ஆரம்பித்தா அக்டோபர், ஆகஸ்டோட முடியும். 2 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். 2 மாதத்துக்குள்ளே லக்கான்னு ஒரு பழம் இருக்குது. அது இதை விட விலை கூட. ஆனால் அதில் ஒரு கொட்டை படிங்க, பழத்தை பிச்சைனாலே அந்த கொட்டை துண்டாக வரும். அதை அந்த கொட்டையை வந்து நீங்கள் அரைச்சி சின்ன குழந்தைகளுக்கு நல்ல பசும்பால் தனி பாலில் கொடுத்தீங்கன்னா அதனுடைய சத்தே வேற. அது உங்களுக்கே தெரியும். நல்லா உங்களுக்கு அந்த யூடியூப்லேயும் பார்த்துருப்பேன். அதே மாதிரி அண்ணாச்சி இந்த மாதிரி பேப்பர்லேயும் உங்களுக்கு கேட்க உங்களுக்கு நாடு பூரா உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த பழம் வந்து கேரளாக்காரங்க மட்டும்தான் சாப்பிடுதாங்க. நம்ம நாட்டில் எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்களே தனிப்பட்ட முறையில் கொண்டாந்து வைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு எங்களுக்கு முதலாளி வேற. எங்களுக்கு முதலாளி அவர் ஊர், சொந்த ஊர் ஐநாறுத்து, திருநெல்வேலி பக்கம். அவர் வந்து 3 வண்டி வச்சிருக்காரு. ஒவ்வொரு வண்டியும் 8 ஆள் இறக்கி விட்டுருவாரு. அந்த 8 பேரும் ஒவ்வொரு கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி 3 இடத்துல இருக்கும். முதலாளி பழம் அங்கே எடுத்து கொடுப்பாரு. முதலாளிக்கு வரமாட்டாரு. முதலாளி குற்றாலத்தில் இருப்பார். இப்போ அவர் பழம் எடுத்து கொடுத்துட்டு அங்கே ரெஸ்ட் எடுப்பார். நாங்கள் ஒரு வண்டிக்கு ஒரு 8 பேர் இருக்கோம். 24 பேர் நாங்கள் வித்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கேரளாவில் என்ன ரேட் எடுக்கிறீங்க? கேரளாவில் நாங்கள் எடுத்து 260, 240. அது அந்த கொஞ்சம் பரும்பழம்னா 250, 220க்கும் கிடைக்கும். இதில் வந்து ஒரு எடுக்கணும்னா ஒரு 100 கிலோ எடுத்தால் 20 கிலோ 15 கிலோ கழிவு போகும், டேமேஜ் வரும். அதனால தான் நாங்கள் 400. எங்களுக்கு சம்பளம், வண்டி சார்ஜு, டீசல், பெட்ரோல், சாப்பாடு எல்லாமே அவங்க முதலாளி கொடுக்கணும். அதுதான் 400 ரூபாய்க்கு விற்கும். எப்படி போனாலும் எங்களுக்கு கிலோவுக்கு 50 ரூபா தான் கிடைக்கும். இதில் ஒரு நாளைக்கு விற்கலனாலும் அதையும் முதலாளி தான் தாங்கணும். மழை பெஞ்செடுத்து இதாக பிரச்சனை ஆகிடுதுனால நம்ம 2 நாள் 3 நாள் உடனே காஞ்சிரும். காஞ்ச உடனே பழம் நல்லா இருக்கும். மக்களுக்கு இது காஞ்சி போச்சு, இது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்பாங்க. ஆனால் காஞ்ச பழம் உள்ளே உடைச்சி பார்த்தா அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே அந்த அது எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் அந்த பழம் உண்மை செய்யாது. நீங்கள் அதனால இது நினைக்கணும்னா நல்ல முறையில் சாப்பிடுங்க. ஐயா, நம்ம தினமலர் ஐயா எங்களுக்கு நன்றி பேட்டி எடுத்ததுக்கு எங்களுக்கு நன்றி. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும். உங்கள் நோய் நொடிகளுக்கு ஆஸ்பத்திரியில் வந்து வீணாக செலவு பண்ணாங்க. அதுக்கு இதை தவிர்க்கும். ஐயா, உங்கள் பேர்? என் பேர் செல்லசாமி.